இந்த போராட்டம் தொடர்ந்து மாணவர்கள் போராட்டமா நேற்று இருந்து 6 மணிலேருந்து தொடங்கிட்டு இருந்துச்சு. இன்று பொதுமக்களும் கலந்துகிட்டு இருக்காங்க. உங்க குழந்தைகளோடவே இந்த போராட்டம் தமிழர் உணர்வு அப்படின்னு வெளிப்படுது. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. நான் இங்கே வந்தது பார்த்தீங்கன்னா, நானும் ஒரு மாணவளாக இருந்து இப்போ நான் ஒரு அம்மாவாக ஆயிருக்கேன். ஆனால் என் குழந்தையோட நான் ஏன் இங்கே வந்திருக்கேன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னோட தலைச்சம்புள்ள எப்படியோ அப்படி தான் எங்கள் வீட்டு காளையும். என் வீட்டு காளையை காப்பாற்றப்படணும். ரெண்டாவது, நிறைய பேர் சொல்லுவாங்க பொண்ணாக பிறந்தது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. நான் ரொம்ப பெருமைப்படுறேன். பொண்ணாக பிறந்தது, அதுலேயும் தமிழ் பொண்ணாக பிறந்ததில் ரொம்ப பெருமைப்படுறேன். இங்கே இருக்கிற எல்லா அண்ணன் தம்பிங்களும் எனக்காக கஷ்டப்படுறாங்க. நான் 2 நாளாக டிவி பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் என்னால் அங்கே உட்கார முடியல. சரி, நானும் களத்தில் உட்காரணுன்றதுக்காக தான், என் பிள்ளைக்கும் நாளைக்கு போராட்டம் நான் வரணுன்றதுக்காக தான் இப்படியே அடக்கி 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 என் பிள்ளையோட ஜென்ரேஷனும் அடங்கிடுமோன்ற ஒரே ஆதங்கத்தில் தான் நான் இங்கே உட்காந்துருக்கேன். இந்த போராட்டம் கண்டிப்பாக தொடரும். அதே போல மாணவர்கள் இருக்கிற போராட்டத்தில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கீங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அந்த போராட்டம்? ஆக்சுவலாக இவ்வளோ நாள் வெறும் அது பொது பிரச்சனையாக இருந்தது. மாணவர்கள்லாம் இப்போ ஒன்று கூடி எந்த டு சே ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த இதுவும் வரலன்றத ஒரே இதுக்காக மாணவர்கள்லாம் இப்போ ஒத்துமையாக இந்த இது பண்ணும்போது ஹேட்ஸ் ஆஃப் டு த மாணவர்கள். இவங்க தமிழ்நாடு மொத்தமும் இவங்க கையில் இருக்குன்ற நம்பிக்கை இப்போ எங்களுக்கு வந்திருக்கு. அதே போல மாணவர்கள் இந்த இரவு நேரத்தில் இரவு 10 மணி ஆன பிறகும் இங்கே இருக்கிற மாணவர்கள் மட்டுமல்லாது பெண் மாணவர்களும் மற்றும் பெண்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான சிறப்பு ஏற்பாடுகள் மாணவர்கள் தரப்பில் செய்யப்பட்டுள்ளது. அவர்களுக்கான குடிநீரிலிருந்தும் சரி, உணவு பழக்கமும் சரி, அவர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டது. இது குறித்து மாணவர்களிடம் கேட்போம். இப்போ வணக்கம். இந்த போராட்டம் நேற்றிலிருந்து 6 மணிலிருந்து நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கீங்க. இரவான பிறகும் அவங்களுக்கான பாதுகாப்பு மற்றும் உணவு குடிநீர் ஆகியவை எப்படி நீங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க? முதல்ல வெறும் மாணவர் புரட்சியாகவும் இளைஞர் புரட்சியாக மட்டும் இது ஆரம்பிச்சது. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ பொதுமக்கள் கலந்துக்கிட்டு மக்கள் புரட்சியாக மாற்றிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு தேவையான எல்லா பேசிக் நீட்ஸையும் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன ஆர்கனைசேஷன்ஸ், வாலண்டியர்ஸ் எல்லாருமே அவங்களால முடிஞ்ச உதவிகளை செய்கிறாங்க. போர்வை கொடுத்துருக்காங்க, சாப்பாடு கொடுத்துருக்காங்க, தண்ணி, பிஸ்கெட்டு, ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு எல்லாம் ரெடி பண்ணி எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காங்க. 24 மணி நேரமும் பாதுகாப்பு அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா தமிழகத்தில் காவல்துறை மூலமாக அடக்குமுறை நடைபெற்று நாங்கள் இப்போ நியூஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். ஆனால் எங்கள் காவல்துறை எங்களுக்கு ரொம்ப முழு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. நீங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறீங்கன்னு மட்டும் தான் கேட்குறாங்களே தவிர்த்து எங்கள் மேலே அடக்குமுறையை செலுத்தலை. அதுக்கு முதல்ல நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நாங்கள் மறுபடியும் கேட்குறது தான். இப்போ நாங்கள் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டோம், எங்கள் சிஎம் அழுத்தம் கொடுக்குறாரு அப்படின்னு கேள்விப்பட்டோம். தீர்மானம் ஏற்ற போகிறாங்கன்னு கேள்விப்பட்டோம். ரொம்ப வரவேற்கத்தக்கது. அது நடக்கணுன்றது தான் எங்களோட இது. ஆனால் இதுக்கு முடிவு கட்டிட்டு மட்டும்தான் இந்த போராட்ட காலத்தில் நாங்கள் எழுந்து போவோம்னு சொல்ல விரும்புகிறோம். அதே போல தமிழகம் முதல்வர் நாளை பிரதமரோட இந்த சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு வலியுறுத்தி நாளை பிரதமரை சந்திக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்த பட்சத்தில் அந்த மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளாத நிலையில புதுச்சேரி மட்டுமல்ல இந்த போராட்டம் எந்த அளவுக்கு நீடிக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது தமிழக அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாளைக்கு நாங்கள் மோடியை பார்த்து சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு தமிழ் உணர்வு இருக்கிற ஒரு அரசாங்கமாக இருந்தாக்கா இந்த மாதிரி இளைஞர்கள் மேலேயோ மாணவர்கள் மேலேயோ ஒரு அடக்குமுறையை போலீஸை விட்டு லத்தி சார்ஜ்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. சரிங்களா? வெளியில் ஒரு வேஷம் உள்ள ஒரு வேஷம் போடுறாங்களா என்னன்னு தெரியல எங்களுக்கு. ஒருவேளை இந்த கோரிக்கைகளுக்கு மத்திய அரசு செவிசாய்க்கவில்லை என்றால் ஒட்டுமொத்தமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய தமிழ் இளைஞர்கள் மாணவர்களோட போராட்டம் வேறு வடிவமாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதாவது எப்படி பார்த்தீங்கன்னாக்கா இந்திய தேசம் தனியாகவும் தமிழ் தேசம் தனியாகவும் பிரிக்கப்பட வாய்ப்பு கூட இருக்குது. நாங்கள் தனிநாடு கோரிக்கையும் ஜனவரி 26 குடியரசு தினத்தை கருப்பு தினமாக அறிவித்து இந்திய அரசுக்கு ஒரு கருப்பு தினமாக அதை அறிவித்து நாங்கள் போராட்டத்தை தொடர்ந்துக்கிட்டே இருப்போம்.